Taste the Daily. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் நிலைய கொலை வழக்கில் விடியா திமுக ஆட்சிக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. கடந்த 4 ஆண்டுகளில் 24 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் அதன் விபரம் என்ன? அஜித் தீவிரவாதியா? அவரை தூக்கிச் சென்று அடித்து கொலை செய்திருக்கிறீர்கள் என விடியா திமுக அரசின் ஏவல் துறைக்கு நீதிபதிகள் காட்டம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடத்தப்பட்ட முதற்கட்ட பரிசோதனை மூலம் அஜித்குமாரின் மரணத்தில் அதிர்ச்சி. உடலில் உள்புற இரத்த கசிவு, உளவியல் அழுத்தம் மற்றும் அதிர்ச்சியே காரணமாக இருக்கலாம் என தகவல். ஸ்டாலின் ஆட்சியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய திருப்புவனம் அஜித்குமார் மரணம். காவல்துறையின் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமாருக்கு நீதி கேட்டு கோவை மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக பதாகைகளை ஏந்தி திமுகவுக்கு எதிராக முழக்கம். ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் 25வது லாக்அப் மரணமான திருப்புவனம் அஜித்குமார் காவல் மரணத்திற்கு நீதி கேட்டு தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் லாக்அப் மரணங்களை கண்டிக்கும் வகையில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற வாசகம் அடங்கிய பதாகையை ஏந்தி திமுக அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கண்டன கோஷம். ஸ்டாலின் மாடல் அரசின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால் தமிழக தொழில்துறையை நிலைகுலைய செய்துள்ளது. பல்வேறு தொழில் முனைவோர், இளைஞர்கள், முதலீட்டாளர்கள் வேறு இடங்களை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளது என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தொழில்துறை மேம்பாடு என்பது வெறும் திட்டமல்ல, இளைஞர் வேலைவாய்ப்பு, பொருளாதார சமத்துவத்திற்கான அர்ப்பணிப்பு என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். தமிழகத்தை தொழில்துறையில் வளர்ச்சி ஏற்படுத்த அதிமுக உறுதி பூண்டுள்ளது எனவும் பதிவு. கழக அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட L171 நலிந்த தொழிலாளர்களுக்கு குடும்ப நல நிதியுதவி வழங்கப்படும் என தலைமை கழகம் அறிவிப்பு. வரும் 4ஆம் தேதி 171 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 1,71 லட்சம் ரூபாய் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்குகிறார். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் 8 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக புகார். உதவி ஆய்வாளர் ராஜு என்பவர் சிறுமிக்கு மயக்க ஊசி செலுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற விவகாரத்தில் சிறுமியின் தாத்தா தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறையே மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு முயன்ற அவலம். குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவலரை இதுவரை கைது செய்யாமல் பாலியல் குற்றங்களுக்கு துணை போகும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கண்டனம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் 8 வயது சிறுமியை மயக்க ஊசி போட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் பெற்றோரே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக காவல்துறை தவறாக சித்தரிப்பதாக குற்றச்சாட்டு. வேலையே பயிரமைந்த கதையாக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினரே குற்றவாளிகளாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டை ஏன் சார் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுன்னு நான் கேட்குறேன். அரெஸ்ட் பண்ணால் உங்கள் அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணணும். எதுக்கு சார் எங்கள் அண்ணன் அரெஸ்ட் பண்ணணும்? உங்கள் அண்ணன் குழந்தைகிட்ட ஏதோ இதுவாக நடந்ததா அவங்க ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்களா, ரெக்கார்டு வச்சுருக்காங்களாம். சார் என் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் இருந்து வச்சு ரெக்கார்டு வச்சுக்கிறேன், வீடியோ வச்சுக்கிறேன், ஆடியோ வச்சுக்கிறேன்னா சார் நியாயம்? நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி திருப்ப பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களை எங்கே வச்சு நான் பார்க்கணுமோ நான் பார்த்துட்டு இதுக்கப்புறம் மீடியா நண்பர்கள் சொல்லி வரவாங்க, அதுக்கப்புறம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். கடலூர் அருகே சலூன் கடைக்காரர் கொடூரமாக கழுத்து அறுத்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை செயலிழந்துள்ள நிலையில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை.
ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே காட்டுப்பகுதியில் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் காயங்களுடன் கண்டெடுப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மேலும் மேலும் நிரூபணமாகி வரும் அவலம். ஸ்டாலினால் போட்டோ ஷூட் நடத்தி திறந்து வைக்கப்பட்ட சென்னை பல்கலைக்கழக மாணவர் விடுதி தற்போது வரை பயன்பாட்டிற்கு வராததால் மாணவர்கள் அவதி. பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை, சம்பள பாக்கி, துறைகள் மூடல் ஆகிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் திறக்கப்பட்ட விடுதி இன்னும் பயன்பாட்டிற்கு வராத நிலையில் இதுதான் திராவிட மாடலா ஸ்டாலின் என மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் 29 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் ரயில் மூலம் கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 42 வயது பட்டேல் இன இளைஞர் மரணத்தை தற்கொலை என காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதற்கு உறவினர்கள் கடும் எதிர்ப்பு. சாதிய வன்கொடுமையில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதால் உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தல். சென்னை பாடி பல்லாவரம் பகுதியில் சாலை விரிவாக்கம் மற்றும் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்து 2 பேர் பலி. ஸ்டாலின் ஆட்சியில் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணியில் ஈடுபடுத்தும் அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை அருகே மாமூல் கேட்டு கடை உரிமையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அனைத்து வர்த்தக சங்கங்கள் சார்பில் கடையடைப்பு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் மாமூல் அட்டுழியத்தால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாமல் வணிகர்கள் தவிப்பு. சென்னையில் நகை வியாபாரியை கடத்தி மர்ம கும்பல் நகை பணம் கொள்ளை. தீயசக்தி திமுக ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருப்பதால் கொள்ளை கும்பல்கள் அதிகரித்து வியாபாரிகள் வணிகம் செய்யவே அஞ்சும் நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் திமுக அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகளை தேநீர் வழங்க வைத்த அவலம். ஆளும் கட்சி அதிகாரத்தில் மாணவிகளை அலட்சிய போக்குடன் நடத்தும் கல்லூரி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலினுக்கு பெற்றோர்கள் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அதிகாரிகள் பெற மறுப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. டெல்டா காரன் என்று வாய்க்கிழிய பேசும் ஸ்டாலின் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டுகொள்ளாதது ஏன் என விவசாயிகள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் புலியூர் ஊராட்சியில் உள்ள நூலகத்தில் தங்கி சமைத்து சாப்பிட்டு வரும் வட மாநிலத்தவர்கள். ஊராட்சியில் நூலகம் சமையல் கூடமாக மாறி வரும் நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. திருவள்ளூரில் அரசு கையகப்படுத்திய இடத்திற்கு இழப்பீடு பணத்தை விடுவிக்க லஞ்சம் வாங்கிய நில எடுப்பு தனி வட்டாட்சியர் உள்ளிட்ட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமான அவலம். டாஸ்மாக் கடையை அரசு நடத்த வேண்டியதன் அவசியம் என்ன? அது அரசின் பணியே இல்லையே. மது அருந்துவதை அரசு ஊக்குவிக்கவில்லை எனில் எதற்காக மதுவை விற்பனை செய்கிறீர்கள் என ஸ்டாலின் மாடல் அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் கந்துவட்டி கும்பல் ஒன்று மகன் வாங்கிய கடனுக்கு தந்தையை கடத்தி கை விரலை வெட்டிய கொடூரம். விடியா அரசின் சட்டம் வெறும் காகிதத்தில் மட்டுமே இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ள மக்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கடன் விவகாரத்தில் தம்பதியை காரில் கடத்திய 2 பேர் சிக்கியுள்ள நிலையில் 4 பேர் தப்பி ஓட்டம். விடியா திமுக ஆட்சியின் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் காரில் கடத்தி மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் மதிமுக கவுன்சிலர் செல்போனில் ஜாலியாக ரீல்ஸ் பார்த்ததுடன் கூட்டணி கட்சியினருக்கும் காண்பித்து கடமையாற்றிய கேலி கூத்து. விடியா திமுக ஆட்சியின் மேயருக்கு சொந்த கட்சியினரே மரியாதை தராமல் அவமானப்படுத்தி வரும் நிலையில் கூட்டணி கட்சியினரும் மாநகராட்சி கூட்டத்தை அவமதிக்கும் அவலம். திருநெல்வேலி மாநகராட்சியில் எதிர்க்கட்சியினரை பேச அனுமதிக்காமல் சர்வாதிகாரியாக செயல்படும் திமுக மேயருடன் அதிமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதம். ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குவதுடன் ஒருமையிலும் தரக்குறைவாகவும் பேசிய விடியா திமுக ஆட்சியின் மேயருக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு. கல்லூரி திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே சென்னை ராணிமேலி கல்லூரியில் குடிநீர், கழிப்பிடம், தங்கும் விடுதி வசதி இல்லாததால் மாணவிகள் கடும் அவதி. நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை சீரழிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு சென்னை கல்லூரியே சாட்சி என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் தலைமை காவலர் ஊழியர்களை மிரட்டி லஞ்சம் வாங்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. விடியா திமுக ஆட்சியில் அதிகார திமிரில் அடாவடியில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகளுடன் போட்டி போடும் அளவுக்கு ஏவல்துறையும் அராஜகத்தில் ஈடுபடுவது அதிகரித்துவிட்டதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. திருப்பூரில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நாட்டு துப்பாக்கி விற்பனை செய்ய முயன்ற பீகார் இளைஞர்கள் 2 பேர் பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சி முழுமையாக செயலற்றுவிட்டது என்பதற்கு வட மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்த மட்டுமின்றி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் ஆயுதங்கள் கடத்தும் சம்பவங்களும் சாட்சி என குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே ஆட்சி வளாகம் நெல் கொள்முதல் நிலையத்தில் 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். ஓடாத தேருக்கு 80 கோடி செலவு செய்த விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் மீது உண்மையான அக்கறை இருந்திருந்தால் கொள்முதல் மையங்களில் பாதுகாப்பான மேற்கூரைகள் அமைத்திருப்பார்களே என குமுறல். அதிநவீன ஆளில்லா நீர்மூழ்கி ட்ரோன்களை உருவாக்கி அறிமுகப்படுத்திய தைவான். கடல் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கும் என தகவல். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் இதய சிகிச்சை மருத்துவர்கள் பற்றாக்குறையால் 8 உயிர்கள் பறிபோன சம்பவத்தால் வெளிச்சத்திற்கு வந்த தமிழக மருத்துவத்துறையின் அவலம். மக்கள் உயிர் மீது சிறிதும் இரக்கமின்றி தன் இதயத்தை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளும் இரக்கமற்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவுக்கு மக்கள் கடும் கண்டனம். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலிகளாக பணிபுரிபவர்களை நிரந்தர பணியாளர்கள் ஆக்க வேண்டும் என பணியாளர்கள் கோரிக்கை. பணி பாதுகாப்பு, அடிப்படை உரிமைகள், வாழ்வாதார மேம்பட நடவடிக்கை எடுக்க விடியா அரசுக்கு வலியுறுத்தல். மகளிர் உரிமை திட்டத்தில் 1000 ரூபாய் பெற பெண்களுக்கு தகுதி அளவுகோலை தளர்த்துவதாக கூறி வார்த்தை ஜாலத்தில் ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசு. தகுதியின் கீழ் பிரித்து பெண்களை மீண்டும் கையேந்தும் நிலைக்கு தள்ளி விடியா அரசு வேடிக்கை பார்ப்பதாக பெண்கள் வேதனை. தமிழ்நாட்டில் பயிர் கடன் பெற சிபில் ஸ்கோர் கட்டாயம் என்பதால் விவசாயிகள் கவலை. கடன் தகுதியை பாதிக்காது என கூட்டுறவு சங்கங்கள் கூறினாலும் உண்மையில் கடன் வாங்க சுலபமாக இல்லை என விவசாயிகள் வேதனை. தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டில் சாலை விபத்துகளில் 16,172 இருசக்கர பயணிகள் உயிரிழந்துள்ள நிலையில் விபத்தில்லா மாநிலம் என்பது போலி விளம்பரம் என குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில் சாலை பராமரிப்பு பணிகளில் தொடர்ந்து அலட்சியம் காட்டுவதாலும் மது போதையில் வாகனம் ஓட்டுவதாலும் ஆண்டுக்கு ஆண்டு விபத்துக்கள் அதிகரிப்பு என தகவல். சென்னை உட்பட 18 இந்திய விமான நிலையங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். விசாரணையில் மிரட்டல் புரளி என உறுதி. தென்காசி மாவட்டம் பங்களா குடியிருப்பு கிராமத்தில் இணைப்பு பாலம் சிதிலமடைந்ததை அடுத்து மயானத்திற்கு செல்ல வழி இல்லாததால் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை வைத்து மக்கள் ஆர்ப்பாட்டம். விடியா திமுக ஆட்சியில் கமிஷனுக்காக மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யும் நிலையில்
விளிம்பு நிலை மக்களின் துயரம் ரோட் ஷோ ஸ்டாலின் மனசாட்சியை உழுக்குமா என குமுறல். விடியா அரசின் அலட்சிய போக்கால் தமிழ்நாட்டில் ஜப்பானிய காசநோய் பரவல் அதிகரித்து 14 மாவட்டங்களில் 58,22,906 குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ள அவலம். விளம்பரத்திற்காக கேமராமேனுடன் ஆய்வு மேற்கொள்ளும் விளம்பர வெறியர் மாசு, மக்கள் உயிருடன் உண்மையான அக்கறை கொண்டு செயல்பட மக்கள் வலியுறுத்தல். தெலங்கானா மாநிலம் சங்கர் ரெட்டி மாவட்டத்தில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் திடீரென பாய்லர் வெடித்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிர் பலி அதிகரிக்கும் என அச்சம். சீனாவின் குவாங்சியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய நபர் 100 கிலோ எடை தாங்கும் ட்ரோன் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்ட அதிசயம். பேரிடர் காலங்களில் அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே உயிரிழப்புகளை முழுமையாக தடுக்க முடியும் என்பது நிரூபணம்.